இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வின்வின் 799 அதுக்குரிய கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று கொஞ்சம் வேலை அப்படிங்கிறதுனால நம்மளால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் வெளியில் இருந்த சூழ்நிலையில், அதனால் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி. இன்றைக்கி வந்து எப்படி கெஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே, சரிங்களா? இன்றைக்கி வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி கெஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வின்வினில் லாஸ்ட் டைம் என்ன அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்மளுக்கு இப்போதைக்கு என்ன கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு அடித்ததில் 347 அப்படி சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. நேற்று நான் கெஸ்ஸிங் எடுத்து நம்மளுக்கு வீடியோ போட டைம் இல்லை, இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருந்திருக்கேன்னா 237ன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங் நேற்று எடுத்திருந்தேன். ஆனால் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 247. அதே மாதிரி ஒரு 3 நம்பர் தான் எடுத்தேன் நேற்று கெஸ்ஸிங்கில். ஆனால் என்னால் கொடுக்கக்கூடிய முடியாத சூழ்நிலைலாம் போயிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இதில் என்ன பண்ணிட்டேன்னா 158 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று 2 செட்டு எடுத்தேன். ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் 2 போயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 347 நம்மளுக்கு அடித்தது. அதுக்கு முன்னாடி 161. ஓகே, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக டார்கெட்டில் போயிடுவோம். 347 37 இங்கே வந்து 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 565 அப்படி சொல்லிட்டு வரலாம். ஒரு செட்டு 565 நோட் பண்ணிங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்தா, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம்னா 347, அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா 348 அப்படி சொல்லிட்டு இருக்குது. 348க்கு 237 அப்படி சொல்லிட்டு இருக்குது. அதனால் அதே மாதிரியே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 348க்கு 247 அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நேற்று வந்து சி போல் 7 அப்படிங்கும்போது ஒரு நம்பர் மைனஸு. அப்போ 236 அப்படி சொல்லிட்டு 3க்கு 2 4க்கு 3 7க்கு 6ன்னு சொல்லிட்டு வரலாம். ஏன்னா இந்த இடத்துல 36 இருக்குது. அந்த 36க்கு அப்படியே லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு 36, இந்த இடத்துல ஒரு தடவை நான் சொல்லியிருந்தேன் எப்படின்னா அப்படியே கிராஸாக கொண்டு வந்தான்னு. இந்த 34க்கு 84, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 23க்கு 26 அப்படி சொல்லிட்டு வந்துச்சு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல 66 இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு கரெக்டாகவே 66 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த பக்கத்தில் இருக்க நம்பர் இதை சேர்த்துங்க. இதை அப்படியே மாறி இந்த இடத்துல நம்மளுக்கு 36ஆக பிசியில் வந்தாலும் வரலாம். இது உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? 347 ரிசல்ட் கணக்குக்கு. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து இதுக்கு போன மாதத்தில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 247க்கு 641 இருக்குது. அப்படிங்கும்போது 2க்கு 6 4க்கு 4 7க்கு 1 அப்படிங்கும்போது இது பக்கத்தில் இருந்தால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னொரு செட்டாக நான் சொல்கிறது 741 அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். 741 நான் கொடுக்குற இந்த 3 செட்டுக்குள்ளே தான் இறங்கிறதுக்கும் கேம் முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது 2 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி சி போர்டு 4D அப்படிங்கிறது நம்மளோட இன்னொரு சேனலில் ஒரு 10 மணிக்கு மேலே அப்டேட் பண்ணிவிடுவோம். அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுலேயும் வந்து நம்ம தெளிவாகவே வெற்றி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால் அந்த சேனல்லையும் வந்து 4D சி போர்டு மட்டும் ப்ளே பண்ணுற நண்பர்கள் நீங்கள் தாராளமாக அந்த சேனலில் பார்க்கலாம். அந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம இதில் ஸ்க்ரீன்லேயே வரும். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒன்லி சி போர்டு, ஆனால் டெய்லியும் கேரண்டியாக வின்னிங் எடுத்து கொடுத்துடலாம். இது மட்டும் கேரண்டியாக நான் சொல்லிவிடுவேன். அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏபிஎஸ்சிபிஸில் இதிலெல்லாம் ட்ரை பண்ணுற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், வெற்றிகள் கண்டிப்பாக வரும்.
இதை தாண்டி 4Dயும் சி போர்டு மட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம தனியாகவே ஒரு சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அதை பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்கள் கெஸ்ஸிங்லேருந்து எடுத்துங்க. இது இப்போதைக்கு இருக்கிற என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது நண்பர்களே. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஏபி அப்படின்னு டார்கெட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா 34 வந்துருக்குது. 34 அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 34 இங்கே 35 அப்படிங்கிறத 3க்கு 1 5க்கு 1 அப்படிங்கும்போது ஒருவேளை இந்த இடத்துல 10 21 அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த 10 வந்து ரிப்பீட் ஆகி 11 வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படின்னா இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 237 அப்படின்னு இருக்குது. அதனால் 8க்கு 7 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 236 அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படிங்கும்போது இங்கே கணக்கு பண்ணால் இந்த 10 இங்கே 21 அப்படிங்கும்போது இந்த 34க்கு இந்த இடத்துல 116 236 இல்லை 116 அப்படிங்கிற மாதிரி வரலாம். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப்லேயும் கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். அது இன்றைக்கி வந்து நேற்று ஒரு சில காரணத்தினால என்னால் இப்போ வெளியில் இருக்கிறனால சரியாக கொடுக்க முடியல நேற்று. இன்றைக்கி ஆனால் கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஸோ அதுக்குரிய கெஸ்ஸிங் நம்பருக்கு தேவைப்படுற நண்பர்கள் 200 பே பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக ஏபிஐசிபிசி ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் 4D எல்லாமே தெளிவாக எடுத்து கொடுத்துடலாம். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வாங்க. இது ஒன்லி ஃபார் கேரளா பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான். இதுக்கு நான் சார்ஜ் பண்ணுறது வந்து 200 அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் கெஸ்ஸிங் நம்பர் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது இப்போதைக்கு என்னோடய கணக்கில் வர்ற நம்பர்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு சி போல் அப்படிங்கும்போது 6 5 9 1 7 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 6க்கு மைனஸு இங்கே 9க்கு 1 பவர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு நடந்த 1 2 3 4 5 6 7 8 நாள் ஆச்சு இந்த மாதத்தில். அப்படிங்கும்போது 5க்கு 1 பவர் 4க்கு 6 பவர் 5 அப்புறமேல 6க்கு மைனஸ் 1 5 5க்கு 9 9க்கு 1 1க்கு 7 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு கணக்கில் கொண்டு வரும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு வேளை மைனஸாக வரலாம். ஏன்னா இந்த இடத்துல 6 - 5ன்னு வந்ததுனால இந்த இடத்துல 6ஆக கூட வரலாம். ஆனால் இப்போதைக்கு இது வந்து ஓரளவுக்கு 6 அப்படிங்கிறது ஒரு 50% வாய்ப்பு இருக்குது, 50-60%. ஆனால் ஒரு வேளை இந்த 6ஓ இல்லை நான் கொடுத்த எதுலையாச்சும் ஒன்று டியரில் பாஸ் ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக ப்ளஸ்ஸாக வைப்பான், கூட்டலாக வைப்பான், கூட்டல் கழித்தலாக வைப்பான். அப்படிங்கும்போதும் அப்படி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேற்று நைட்டு 8 மணி டியரும் அந்த ரிசல்ட்டையும் பார்த்துங்க. 8 மணி டியர் ரிசல்ட்டை பார்த்துங்க ஒரு தடவை. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் ஏதாச்சும் நான் சொன்னதில் அங்கே மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து அது வேறு மாதிரி தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் அதையும் நீங்கள் ஒரு தடவை இது பண்ணிக்கிங்க, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இது நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் முக்கியமான இதுவாக இருக்குது இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு. இதெல்லாம் தாண்டி மாறும் அப்படின்னா ஒரு நம்பர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எப்படி நேற்று வந்து ஒரு நம்பரில் எனக்கு ஒரு நம்பரில் ஏ போர்ட்லேயும் மாறிடுச்சு. அதாவது 200 நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 948 கொடுத்துருக்கேன். நேற்று எடுத்தது நான் 948 எடுத்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நேற்று வந்து 256ன்னு எடுத்தேன். இது ஒரு செட்டாக எடுத்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா 300 என்ன பண்ணிட்டேன்னா இந்த 4க்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா 8, இந்த 7க்கு என்ன பண்ணிட்டேன்னா 0 அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் கிளாஸில் போணுச்சு. ஆனால் இவன் இப்படி எடுத்த பேட்டர்ன் எனக்கு நல்லாவே கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் ஈஸியாக எடுத்துடலாம், வெற்றியை வாங்கிடலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. பார்க்கலாம். இதெல்லாம் உங்கள் கணிப்பில் இருந்தால் எடுத்துங்க. இது ஒன்லி ஃபார் கேரளா பீப்புள்ஸ் மட்டும். இதை தாண்டி வரணும் அப்படின்னா அது 1 மணி ரிசல்ட்டில் 2 மணி வர்ற அந்த குயின் ரிசல்ட்டில் தான் ரிசல்ட்டை மாற்றுறதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் தாண்டி மாறி வராது. வந்தால் அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக. அது வந்து நம்ம 2:30 மணிக்கு நம்ம கெஸ்ஸிங் டைமில் நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுத்து தான் இருக்கோம். விருப்பம் இருக்க நம்பர்கள் வாங்கிக்கோங்க. மறக்காமல் நம்ம கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வின்னிங்கோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.